அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. பொதுவாக நம்ம திருமணங்கள் அப்படின்னாலே உச்சபட்ச சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனா திருமணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன கேள்விக்குறியா தான் இருக்கு. ஈருடல் ஓர் உயிரா இருந்தா கூட ரெண்டும் வேற வேற தாங்கன்னு சண்டை வரும்போது நம்ம காட்டிடுவோம். அப்பதான் திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்னு ஒரு சலிப்பு வரும் பாருங்க. அது கணவனுக்கு அதிகமா வருதா மனைவிக்கு அதிகமா வருதான்னு வா தமிழாவாக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோ. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, ஏண்டா திருமணம் செய்தோம் என்று சலிப்பாக இருப்பது கணவர்களா மனைவிகளா? எதிர்பார்ப்போட நான் ஒன்று கல்யாணம் பண்ணேன். அந்த எதிர்பார்ப்பு எனக்கு என்னெல்லாம் பொய்யாச்சு. முதல்ல என்னோட அம்மாவே என்னோட தங்கச்சியும் பார்த்துக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பை வச்சேன். அந்த எதிர்பார்ப்பு வித்தின் 1 இயர்ல பிரேக் ஆயிடுச்சு. என் விருப்பப்படி எதுவுமே என்னால் செய்ய முடியாது. ட்ரெஸ் கோடு கூட அவங்க தான் செலக்ட் பண்ணணும். ஓப்பனா சொல்லணும்னா இன்னைக்கு நினைக்கிற சாப்பாடு நம்ம நினைக்கிற சாப்பாடு நம்ம சாப்பிட முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அடர்த்தியா இருந்தது. அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலன்ற ஒரு துக்கம் தொண்டை அடைக்கும். என்ன ஆகும்னா மண்டை சூடாகும். மண்டை சூடானா நீங்க என்னதான் என்ன வச்சாலும் தனித்தனியா போயிடும், உங்களுக்கு கொட்டிடும். ஒரு நாள் என்ன செஞ்சு ஒரு பிள்ளைகளுக்குலாம் விஷம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன பையன் கொஞ்சம் பார்த்துட்டு அம்மா ஏதோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கார கிட்ட சொல்லிட்டேன். அவங்க என்னை அடிச்சிட்டாங்க. அந்த அக்கா அவன் போனா போட்டு, நான் இங்கே இருக்கேன், பக்கத்தில் இருக்கேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், பிள்ளைகளுக்காண்டி வாழு, பச்சை பிள்ளைகளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இறப்பு தான் முடிவுனா அது ஒரு முடிவே கிடையாது என்னை பொறுத்தவரையில். இன்னைக்கு எதிர்நீச்சல் போட கற்றுக்கணும் பெண்கள். நானும் சூசைடை ட்ரை பண்ண ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன கிட்டத்தட்ட 3 times. அதுக்கப்புறம் என்னோட பொட்டிக்கு ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் 7 வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் இந்தியா, 6 இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், மோர் தென் 35 அவார்ட்ஸ் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட கணவனால கைவிட்ட பெண்களுக்கு நான் இன்னைக்கு ஒர்க் கொடுத்துட்டு இருக்கேன். இவ்வளோ பண்ண மேடம், அந்த சாரை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இல்வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும்னு ஏன் உங்களால் நம்ப முடியல? கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமா? அடுத்த திருமணத்துக்கு போற அளவுக்கு பிரச்சனையை மொத்த விட்டது நம்மளோட தவறா இருக்கலாம்ல? இதெல்லாம் ரொம்ப தவறு சார். இதெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப தவறு. இதெல்லாம் அவங்க 12வது படிச்சாங்கிறாங்க, நான் வேற 5வது. எவ்வளவு கனவோட எவ்வளவு நனவோட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருப்போம். ஒரு பூ வாங்குறதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும். அப்புறம் அவன் என்ன சாரிங்க, அவன் எதுக்கு எங்களுக்கு ஆம்பளையா? நம்ம கல்யாண பந்தத்துக்குள்ள ஒரு உறவை இணைச்சிக்கும் போது, அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வரும்போது புது புது பேர்கள் நீங்கள்லாம் வச்சிருப்பீங்க ஒரு உறவு பந்தத்துக்குள்ள வந்தவொடனே. அந்த மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு என்னெல்லாம் செல்லமா பேர் வச்சீங்க? என் ஒய்ஃப் பேர் பர்வீன். ஸோ நான் பரின்னு கூப்பிடுவேன். பரி மீன்ஸ் ஏஞ்சல். ஏஞ்சல், ஏஞ்சல் ஆஃப் மை ஹார்ட். அடடா. நான் என் ஒய்ஃபை செல்லமா கூப்பிடுறது ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிடுவேன். ஓகே. ஸோ அடுத்து தங்கம்னு கூப்பிட்டு இருந்தேன். பாப்பான்னு எப்போ கூப்பிட ஆரம்பிச்சிங்க? பாப்பான்னு மேரேஜ் ஆகி ஒரு 1 monthலேயே ஏன்னா அவங்களோட பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் சைல்டிஷ் மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ அப்படிதான் இருக்கும் எல்லாமே. நம்மளும் நம்பிடுவோம்ல. அதனால பாப்பா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் சண்டை வரும்போது மட்டும் ஓடி வாடின்னு திட்டுவோம். அந்த பாப்பா வந்திருக்காங்களா? நல்லா அடிச்சு கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. அடிச்சு கேட்டாதான் பதில் சொல்லுவாரா? ஆனா மொபைல்ல ரிங்டோன் மட்டும் சைரன் வச்சிருப்பேன். சைலண்ட் ஆம்புலன்ஸ். ஆமா. மேரேஜ் லைஃப்ல நீங்க ஐசியூ வார்டிலே இருக்கிற ஒரு மனநிலை இருக்கிறீங்க. சார் நான் இனிஷியலாக பேர் வச்சு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 1 இயர்லேருந்து அவங்க மேடம்னு சேவ் பண்ணியிருக்கேன் சார் ஃபோனில். இதில் ஒரு டெக்னிக் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா யார் பேசணும் ஒய்ஃப்னு வராதுல்ல. அவங்கள பொறுத்தவரை நான் பேரிட்டு தான் கூப்பிடுவேன், உமான்னு. செல்ல பேரெல்லாம் எதுவும் வைக்கல. ஏன் செல்ல பேர் வைக்கலன்னு சொன்னால், அந்த அளவுக்கு அவங்க இன்னும் என்னை கவரலை, இல்லை என்னை புரிந்து கொள்ளலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த வேலையை செய்யல, அவங்களும் அந்த வேலையை செய்யல. நான் அந்த வேலையை அவங்க எனக்கு அழகாக வச்சுருக்காங்க. எனக்கு பேய் மாமான்னு வச்சுருக்காங்க பேர். பேய் மாமா? ஏன் வச்சுருக்காங்கன்னு கேளுங்க. அவங்க கேட்குறதெல்லாம் கேட்கறது மட்டும் நான் செஞ்சுருவேன். மனைவி வழக்குரைஞராக இருக்காங்க சார். அவங்க பேர் வித்யா சுகி. அவங்க செல்லம்மா வச்ச பேரே செல்லம்மா தான். அது செல்லம்மாலேருந்து படிப்படியாக இறங்கி தொல்லம்மான்னு ஆயிடுச்சு. இப்போ மற்றபடி ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருக்குது. நான் துணைன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க பேரை. அவங்க துணைவர்னு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. வாடி போடின்னு கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க, நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். அவங்க ஸ்டாஃப் ரூமில் இருக்கும்போது கூட நான் ஸ்பீக்கர் வச்சுட்டு பேசுவாங்க போல ஒரு சில நேரத்தில். நான் வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் எப்பவுமே. அது ஐயோ எல்லாரும் இருக்கும்போது கூட அப்படி கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லுவா. இன்னும் எப்படி வாடா போடா தான் கூப்பிடுவாங்களா? இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. ஃபோனில் நான் ஃபர்ஸ்ட் மை லைஃப்னு போட்டு வச்சிருந்தேங்க. இப்போ பெண் குழந்தை பிறந்த பிறகு என் குழந்தையோட நேம் போட்டுட்டுங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாமான்னு போட்டு வச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும். மாமான்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா சார். என்னோட பேர் கருணாகரன். ஒய்ஃப் உமா மகேஸ்வரி சார். அவங்க எப்படி கூப்பிடுவீங்க உங்க வீட்டுக்கார அம்மாவை? அவங்க அம்முன்னு கூப்பிடுவேன். சொல்லுங்கம்மா,
உங்கள் லைஃப் பார்ட்னராக நீங்கள்லாம் எப்படி பேர் வச்சு கூப்பிடுறீங்க? கல்யாணம் ஆகும்போது என்ன பேர் வச்சிங்க, இப்போ என்னவா வச்சு கூப்பிடுறீங்க? மேரேஜ்க்கு முன்னாடி மேடின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் சார். மாடி, வா. அதுக்கப்புறம் என் மேலே இருக்க பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து மேரேஜ்க்கு அப்புறம் மாமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் பேர் மணிமாறன், மாறான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மணி ஆச்சு, இப்போ மணின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்த ஒரு லெவல் போச்சுன்னா டேய் வாடா உட்கார என்னடா வேணும், அதுவும் நடக்கும். 10 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. லவ் மேரேஜ் தான். இன்னைய நாள் வரைக்குமே மை ஸ்வீட் மாமா மொபைலில் அவர் என்னை வந்து மை லவ்லி பொண்டாட்டி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். இடத்துக்கு தகுந்தாற் போல் அப்படியே சடனாக பேசுவார். இப்போ ஸ்கூலில் இருந்தேன் அப்படின்னா, என்ன டீச்சரம்மா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வெளியில் எங்கேயாச்சும் இருந்தானா மோகனா அப்படின்றத மோனான்னு சொல்லுவார். அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் வர காரணமே அந்த மோனான்ற பேர் மட்டும்தான். எங்கள் அக்கா கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டாரு. அந்த ஒரு விஷயத்தில் சடனாக விழுந்துட்டேன் சார். கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி மயிலுன்னு சொல்லி கூப்பிடுவேன் சார். ஒரு மாமான்னு கூப்பிட சொன்னார். அப்புறம் கொஞ்சம் சண்டை வந்த உடனே என்னை அப்படி கூப்பிடாத அப்படின்ட்டாரு. இப்போது தங்கம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போது அதுவுமே ரொம்ப ரேராக தான் கூப்பிடுறேன். ஆமாம், விலை ஏறிட்டே போகுது. ஏன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு மாமான்னு கூப்பிட்டத? ஒரு 10 டேஸாக பேசல மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு சண்டேல. அதுக்கப்புறம் நான் கூப்பிடாதேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கேட்கலையா? பிடிக்கல அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபோனில்? முன்னாடி டார்லிங் சேவ் பண்ணேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவர் நேம் சக்தின்னு போட்டுருவேன். இப்போ வந்து மை லவ் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். அவரு மை ஒய்ஃப்னு வச்சுருக்காரு. ஏன் மாமா உங்களுக்கு மாமான்னு கூப்பிட்றது பிடிக்கல மாமா? இல்லை, இது வந்து மேரேஜ்க்கு முன்னாடி சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி கூப்பிடும்போது நம்ம இன்னும் கன்வின்ஸ் ஆகாததுனால அந்த மாதிரி கூப்பிட்றதுனால இல்லை வேண்டாம், என்ன கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு சார். மேரேஜ் எவ்வளோ வருஷம் ஆச்சு மாமா? எவ்வளோ வருஷம் ஆச்சு? உங்களுக்கு தானே மேரேஜ் ஆச்சு? 7 இயர்ஸ் ஆச்சுங்க. 7 வருஷம்ல இன்னும் அந்த புரிதல் வரலையா மாமா உங்களுக்கு? இன்னும் வராத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது சார். மேரேஜ் டேட் சொல்லுங்கள். மேரேஜ் வந்து 20th ஆகஸ்ட் வருஷம் 2018. 30th ஆகஸ்ட். அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணேன் சார். மாமா நீங்கள் பெரிய ஆள் மாமா, பாருங்க ஷோவே கதி கிழங்கு போகுது கொஞ்ச நேரத்தில். என் பேர் டெமி டாரத்தி, நான் திருச்சிலேருந்து வரேன். 23 வயசுலேயும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் என்னன்னா பிராண்டினா பிராண்டி இல்லை, அவர் வந்து பிராண்ட்ஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். மேரேஜுக்கு வந்து சூட் எங்கப்பா வாங்குறதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். அவர் சென்னை தான், நாட்டுச்சி பர்ச்சேஸ் பண்ண வரல. என்னப்பா பிராண்டு வேணும் உங்களுக்கு அப்படின்னா எல்பி அப்படின்னு. எனக்கு ஏன்னா கல்யாணம் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத மாதிரி காமிச்சிக்கூடாது. டக்குன்னு கூகுள் போனேன். யோ தட் பிராண்ட், யா நைஸ் பிராண்ட், அது எனக்கு தெரியும்ப்பா, நல்லா இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ப்பா பிராண்டி. ஸோ நிறைய பிராண்டுகளை வந்து விரும்புறதுனால பிராண்டின்னு போட்டீங்களா? அவர் என்ன உங்களை கூப்பிடுவாரு? வந்து பாப்பா, எனக்கு வந்து பேர் சொன்னா பிடிக்காது. பாப்பா என்ன இங்க வா அப்படின்னு சொல்லுவாரு. சண்டை அப்படின்னா டாரத்தின்றுவாரு. டாரத்தி நான் சொல்றது எனக்கு புரியலையா, நான் இது வாங்கணும்னு சொல்றேன்ல, நீ ஏன் வாங்க மாட்டேங்கிற அப்படி. உங்களுக்கு பேர் சொன்னா பிடிக்காது. உங்களை உங்க அப்பா எப்படி கூப்பிடுவாரு? பாப்பா. நினைச்சேன், ஏன்னா வீட்டுக்கார் பாப்பான்னு கூப்பிடுறத விரும்பக்கூடிய நிறைய பெண்கள் அப்பா கூப்பிட்டு குழந்தை பிள்ளைங்கனால அதே மாதிரி ஒரு ஆள் நம்மளை கூப்பிடணும். வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவர் டக்குனு என்னை பாப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லுங்கம்மா, நீங்க உங்க லைஃப் பார்ட்னரை எப்படி செல்லமா அழைக்கிறீங்க? என்ன பேர் வச்சிருக்கீங்க? செல்ல பேர் இது வரைக்கும் வச்சதில்லை சார். காரணம் என்னன்னா, எனக்கும் அவருக்கு 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ +2 முடிச்சுட்டு கல்யாணம். ஸோ அதனால இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கனாலே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குமே தவிர ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடணும். மேபி அவங்க வச்சிருப்பாங்களான்னு தெரியல. அவர் வச்சிருந்தா தான் உங்களை கூப்பிட்டுருப்பாரு. என் பேர் பூர்ணிமா சார். ஃபுல் நேம் பூர்ணிமா தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்துட்டு எங்கள் அத்தை பையன் தான். அவருக்கு மாமான்னு கூப்பிட்றது பிடிக்கும், ஆனால் நான் அப்படி கூப்பிட மாட்டேன். அவர் வந்து என்னை ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசில் செல்லக்குட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு செனப்பண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. செனப்பண்ணி, ஓகே. என் பொண்ணை வந்து ஃபோன் பண்ணாருன்னா பன்னிக்குட்டி என்ன பந்துன்னு கேட்பாரு. அப்புறம் பையனை வந்து நாய்க்குட்டி என்ன பந்துன்னு கேட்பாரு. அவர் ஏதாவது வெட்டினரி டாக்டரா என்ன? இல்லை சார், அவர் ஆட்டோ டிரைவர். ஓகே. எனக்கே கேட்டிருக்கீங்களா ஏன் இப்படி கூப்பிட்றாருன்னு? நான் எரும மாடுன்னு கூப்பிடுவேன் சார். கல்யாணம் அந்த புதுசில் வந்துட்டு செல்ல புருஷான்னு பேர் வச்சுருந்தேன் ஃபோனில். இது எல்லாம் கண்டு வச்சுட்டாங்க, அதனால தேவராஜின்னு பேர் வச்சுட்டேன். திட்டும் போது எப்படி திட்டுவீங்க? ஃபோனே எடுக்க மாட்டார் கொஞ்சத்தில். நான் சொல்லியிருக்கேன், எமர்ஜென்சினா நீ கட் பண்ணிட்டேன்னா 3 வாட்டி நான் போடுவேன், அப்போ எமர்ஜென்சி புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் டிரைவிங்கில் இருப்பார் இல்லையா, எடுக்க மாட்டார். அப்படியே அவர் எடுக்கலைன்னா எடுத்து அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு ஆன்னு கத்துவார். பின்னாடியே சவாரி உட்காந்துருப்பாங்கல்ல, எரும மாடே முதல்ல ஃபோனை வச்சு காதில் வச்சு பேசுன்னுவேன். அப்பயும் கேட்பேன், புறம்போக்கு எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்லி அழுவுறது, போய் தொலைஞ்சேன்.
கொஞ்ச நேரம் நானும் வாமம் பண்ணி வந்துடும் உங்களுக்கு நிறைய கேட்டு வாங்க. ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது சார். 27 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க, உங்க வீட்டுக்கார எப்படி செல்லமா பேர் வச்சு அழைக்கிறீங்க? என் பேர் லக்ஷ்மி சார். நான் பெங்களூர். நான் எங்கள் வீட்டுக்கார் சென்னை. நாங்கள் லவ் மேரேஜ் தான். அவர்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப வந்து ஏங்க போங்க அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பிறகும் அவர் வந்து என்னை லக்ஷ்மின்னு கூப்பிடுவார். மேரேஜ் ஆன பிறகு லக்ஸுன்னு கூப்பிட ஆரம்பித்தார். அப்புறம் லட்சின்னு கூப்பிட ஆரம்பித்தார். அடுத்து எங்கள் அம்மா பேரை வச்சு கூப்பிட ஆரம்பித்தார். சாந்தா அப்படி தான் கூப்பிடுவார் என்ன. நான் வந்து அவரை ஏங்க போங்க வாங்கன்னுவேன். அதுக்கப்புறம் கார்த்தின்னு கூப்பிடுவேன். ரொம்ப செல்லமாக கூப்பிடுனா தாடி கார்த்தி அப்படின்னு கூப்பிடுவேன் சார். உங்களுடைய கணவரையும் மனைவியும் நீங்கள் செல்லமாக அழைக்கிறீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் எல்லாருமே எப்படி கூப்பிட்றோங்கிறத ரொம்ப அன்போடையும் ரொம்ப ஆசையோடையும் சொன்னீங்க இல்லையா? இப்போது நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்குள்ள வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்திருப்போம், ஒரு பெரிய கனவோடு தான் வந்திருப்போம் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பும் கனவும் எங்கே உடஞ்சி போச்சு? என்னுடைய மனைவி பொறுத்தவரையில் அவங்க குடும்பத்தை வந்து பாராட்டி பேசினா சந்தோஷம். ஆனால் அதே எங்கள் அம்மாவுக்கு அல்லது என்னோடய தங்கச்சிக்கு என்னோடய குடும்பத்தில் ஏதாவதுன்னா நெகட்டிவ். இதை எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்குறேன்ற நினப்பில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா உடம்பு சரியில்லையாம்மா, சமைச்சிக்கோமா, போகாதம்மா, ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுமா. எங்கள் அம்மா தடிக்கு விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு சாதாரண ஒரு நல்ல மாமியார் ஒரு நல்ல பையனை பெற்று 10 மாதம் சுமந்து ஒரு அருமையாக சம்பாதிச்சு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் திருமணத்தில் சரி பாதி நிதியை கொடுத்து எந்த விதமான எதிர்பார்ப்பு ₹1 நான் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செஞ்ச என்ன வளர்த்தது எங்கள் அம்மா. அப்படி இருக்கிறவங்கள என் எதிர்க்க ஒரு கேட்டசி கூட எப்படி விழுந்தீங்களே, எப்படி இருக்கீங்க, அடிப்படுது பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் எப்படி சார் ஒரு முழுமையான அன்பை என்னுடைய மனைவி கிட்ட செலுத்த முடியும்? இது வந்து உங்கள் கல்யாண வாழ்க்கையில் நடந்த ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சொல்கிறீங்க. என் கேள்வி என்னென்னா, எதிர்பார்ப்போட நான் ஒன்று கல்யாணம் பண்ணேன், அந்த எதிர்பார்ப்பு எனக்கு என்னெல்லாம் பொய்யாச்சு? முதல்ல என்னோட அம்மாவே என்னோட தங்கச்சியும் பார்த்துக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பை வச்சேன். அந்த எதிர்பார்ப்பு வித்தின் 1 இயரில் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே. இதை நான் என் மனைவி கிட்ட பல முறை சொல்லி என் மனைவி கேட்கல. காரணம் என்னென்னா, இல்லை உங்கள் அம்மா தான் தனியாக போக சொன்னாங்க, எங்கள் அம்மாவை தான் அப்போ ப்ளேம் பண்ணுறாங்க. அதை நம்ம பேசுவோம். இந்த பக்கம் சொல்லுங்கள். படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நான் படிக்கணும்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட் இயர் டிஸ்கண்டினியூலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னி வரைக்கும் என்னோடய காலேஜ்லேருந்து என்னோடய சர்டிஃபிகேட் கூட நான் வாங்கினதில்ல. அவர்கிட்ட கேட்கும்போது நான் படிக்கணும், கண்டினியூ பண்ணணும், நான் ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன தான் படித்தாலும் நான் வேலைக்கு அனுப்பவே மாட்டேன். ஏன்னா அப்போ அவர் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரு. அவர்கிட்ட ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நீ படித்தா சும்மா தான் இருக்கலாம். ஸோ அப்படி சொல்லும் போது எனக்கு அதை மீறி வீட்டில் சண்டை போட்டு படிக்கணுன்ற ஒரு கனவுன்றது வந்து புதஞ்சு தான் போச்சே தவிர அதை பர்சீவ் பண்ணல நான். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு உங்க கல்வியின் கனவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு உங்க வீட்டுக்காரர்? நடக்கவே இல்லை. இது வரைக்குமே நடக்கல, ஒத்துக்கவே இல்லை. ஓகே. அதாவது மேரேஜ் லைஃப்ல வந்து எமோஷனல் பாண்டிங் இருக்கும் எப்பயுமே. ஆனால் வேர்பல் பாண்டிங் அப்படின்றது வந்து கம்மி. புது ட்ரெஸ் போட்டிருக்கோம், நல்லா இருக்கா, நம்ம போய் ஆசையாக கேட்பேன். கல்யாணம் புதுசில் நல்லா இருக்குமா அப்படின்னா அது வேர்பல் பாண்டிங்கில் வந்துடும். ஆனால் எப்படின்னா ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே நம்ம வந்து அங்கே போய் வேலிடேட் பண்ணுறோம். எங்களுக்கு பாருங்கள் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் அந்த வேர்பல் பாண்டிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பேராகிராஃப்லாம் டைப் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவார். அந்த வேர்பல் பாண்டிங்கிறது நான் மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறாரு இப்போ போய் கேட்டா? நான் வந்து பேராகிராஃப் அனுப்புவேன் சார். நான் அது மாதிரி காலைல போனேன்ப்பா, லாங் டிஸ்டன்ஸ் தானே, ஸோ காலைல ஃபுல்லாக அனுப்புவேன். ஓகே பார்த்துக்கோ, அவ்வளோதான். நான் அவ்வளோ பேராகிராஃப் எழுதுவேன் காலையிலேருந்து நைட். அவர் சிங்கப்பூரில் இருக்கார். ஆமாம். நீங்க சொல்லுங்க, என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க, எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு? திருமணத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்ககிட்ட சொன்னது இதுதான். இப்போ எங்கள் அம்மா வந்து நான் கடைசி பண்ணுறதால ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கணும் அந்த அளவு நீங்களும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, சிம்பிளாக சொன்னாங்க, வந்து எப்படி பார்க்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னாங்க. நான் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இப்போ சொல்லாமல் நம்ம மனைவி செய்கிற அளவுக்கு போயிட்டாலே அப்பா எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. அவங்க உங்களுக்கு முன்குறிப்பை கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே நமக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே எதிர்மறையாக நமக்கு வந்துடுச்சு. திருமணத்துக்கு அப்புறம் எல்லா கான்டாக்ட் நம்பரையும் நான் டெலீட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கால் ரிஜிஸ்டர்லேருந்து எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? ஸ்பை கேமரா வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு என்ன நினச்சா பயமாக இருக்கு, நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படின்னு. பேசுகிறதே தப்புன்ற மாதிரி நம்ம மூளையில் பதிவாயிருது. அதனால வந்து அவங்ககிட்ட பேசும்போதே வந்து இப்போ நமக்கு தெரியாமல் அவங்ககிட்ட சொல்லாமல் நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. அம்மாவை பார்க்குறதோ இல்லை அக்காவை பார்க்குறதோ, இது எல்லாமே வந்து நான் வாழ்ந்த கனவு வாழ்க்கை வேற.
அந்த ஃபோன்ல இருந்து இது வரைக்கும் டெலீட் பண்ணீங்க இல்லையா, எதெல்லாம் டெலீட் ஆகி வெளியில போயிடுச்சு? அக்கா, ரெண்டாவது அண்ணன் பொண்ணுங்க நிறைய பேர். நான் நிறைய பேருக்கு சித்தப்பா, எப்படி நேரு எல்லாருக்கும் மாமா மாதிரி நிறைய பேருக்கு நான் சித்தப்பா 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 சித்தப்பான்னுவாங்க. அப்போ அவங்க அனுப்புகிற மெசேஜுக்கு நான் அப்போ தூங்கிட்டு இருந்திருக்கேன் நைட்டு 8:30 மணிக்கு. இவங்க பதில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. டோன்ட் மிஸ் ஆஃப்டர் 8:30 PM பை வித்யா சுகி தமிழரசன். காலையில எனக்கு வண்டவன் கேள்வி கேக்குறாங்க, யார் அனுப்புறன்றது. அது திரும்ப மிஸ்யூஸ் பண்ணல சார், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்திருக்காங்க. ஆமா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க. என்னால அந்த ஃபார்வர்டை மெயின்டைன் பண்ண முடியல. அவங்க காலையில வந்து என்கிட்ட கேக்குறாங்க, நான் எப்பவும் மெசேஜ் அனுப்புறது தானே, இதுல என்ன பெருசா இருக்கு, நீ எனக்கு சித்தப்பா தானே, பிறந்ததுலேருந்து சித்தப்பானே, இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பிறந்ததுலேருந்து அம்மாவுக்கு பையனா இருந்திருக்கேன், அக்காவுக்கு தம்பியா இருந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு சித்தப்பாவா இருந்திருக்கேன். திடீர்னு ஒரு உறவு வந்து நடுவில், அது உண்மையான நல்ல உறவு தான், மற்ற உறவுகள்லாம் தடுக்கும் போது இப்போ இந்த உறவு வந்து நம்ம இயற்கையாகவே அந்த உறவு மேலே வந்து ஒரு எதிர்ப்பலை வீச தொடங்குது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, அப்போ உங்கள் சொந்தக்காரங்க முக்கியமா, எங்கள் சொந்தக்காரங்க முக்கியமா, அப்போ நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன்னா நீ என்ன வாட்ச் பண்ணுறியா, இப்போ நீ என்ன பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும், நான் உன் மேலே சந்தேகப்படல, நீ எதுக்கு என் மேலே சந்தேகப்படுற, இன்னொன்று அந்த உறவுகளே வந்து சரியான பாதையில் தானே போயிட்டு இருக்கு. அப்போ உங்கள் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி, எங்கள் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி எதுக்கு பார்க்கணும்? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மாமியார் கேட்க வெட்டின ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவங்க அம்மான்றது நம்ம அம்மாவை நம்ம பார்க்கணுன்றதுக்காக. இப்போ யாரோட கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்லை. இவ்வளோ நேரம் இந்த அவங்க யோசிக்கல, இவங்க இதை பண்ணிடுறாங்க, இப்படிலாம் இப்படி நடக்குதுன்னா இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரமா தானே சொல்றீங்க? ஆமா, அவங்க வழக்குரைஞர் சார், அதனால கொஞ்சம் மரியாதையா பேசணும். HMOP பாஞ்சிரும். இந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன் நம்ம மேலே வந்து. நீங்க திருமணத்துக்கு முன்னாடி என்ன கனவா எதிர்பார்த்தீங்க? நீங்க கணவனா இருக்கீங்கன்னா உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? நமக்கு ஒரு மரியாதை, 3 வேளை சோறு, இவ்வளவுதான். தலை தீபாவளிக்கு எண்ணெய் வச்சா, மோதிரம் வச்சாதான் எண்ணெய் போடணும். எனக்கு எண்ணெயே வைக்கல, வந்த பிறகு கேக்குறாங்க அவங்க தாத்தா. இல்ல அப்ப முடி இருந்துச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி அடர்த்தியா இருந்தது. அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலன்ற ஒரு துக்கம் தொண்டை அடைக்கும். என்ன ஆகும்னா மண்டை சூடாகும். மண்டை சூடானா நீங்க என்னதான் எண்ணெய் வச்சாலும் தனித்தனியா போயிடும், உங்களுக்கு கொட்டிடும். அதையும் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, என்னடா முடியல நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், ஒரு விஷயம் முடியலன்னா தான் வருத்தப்படணும், முடியலன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் தன்னைத்தானே நான் செதுக்கிக்கிறேன். சில பேர் சுயம்பா செதுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப உங்க ஒய்ஃப் உங்களை செதுக்கியிருக்காங்க அப்படி. ஆமா சார், ரொம்ப செதுக்கிட்டாங்க. அது சில இடத்துல அடிபாடுகள் இடிபாடுகள்லாம் விழுந்திருக்கு. கை கால்லாம் செதுக்கும் போது கொஞ்சம் ரத்தம் வருது, அவள் தான் ஒன்று. நம்ம கல்யாணம் பண்ணும்போது நிறைய எதிர்பார்ப்புகளோட பண்ணதில் எந்த எதிர்பார்ப்புகள் பொய்யா மாறினது, எந்த கனவு உடைஞ்சது? நான் எல்லார் இடத்துலையும் ஜாலியாக இருக்கிறாள், அவளுக்கு சுத்தமாக அது பிடிக்காது. ஏன் அவங்க கிட்ட பேசுகிற, அவங்களோட என்ன பேச்சு, அவங்களுக்கு என்ன ஃபோனு. நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு வைங்க, இவ்வளோ நேரமா பேசுவீங்க, லைன்லேயே இருப்பாங்க. அவங்க குடும்பம் இருக்குதே உங்களுக்கு தெரியாது, அவங்க கேட்டுருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசிரியர் இருக்கிறாங்க, நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். அவங்களுக்கு 10:30க்கு பிரேக்கு, எனக்கு 10:30க்கு தான் கோர்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு 12 o'clock வந்து லஞ்ச் டைமு. எனக்கு கண்டிப்பாக 12 மணிக்கு ஃபோன் பண்ணுற சுச்சுவேஷனே இருக்காதுங்க. இப்போ நமக்கு கேப் கிடைக்கும் போது பண்ணலாம் நம்ம இருப்போம், அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அளவு கூட கிடையாது, உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட நேரமே இல்லையா. இல்ல நீங்க அடிக்கடி சொன்னீங்கன்னா எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசணும், அந்த எல்லாருங்கிறது யாரு? உறவுகள். ஏன்னா அவங்கள தவிர நிறைய ஆண்கள் மற்ற பெண்கள்ட்ட சிரிச்சு மனைவி கேட்குற மாதிரியே கேட்குறீங்க. கரெக்டா எப்படி அவங்க மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல சார். ரொம்ப நேரம் அவங்க கிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க, 5 நிமிஷத்துக்கு மேல பேசினா அது சண்டையில் தான் போய் முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா என் விருப்பப்படி எதுவுமே என்னால் செய்ய முடியாது. இந்த ட்ரெஸ் கோடு கூட அவங்க தான் செலக்ட் பண்ணணும். ஓப்பனா சொல்லணும்னா இன்னைக்கு நினைக்கிற சாப்பாடு, நம்ம நினைக்கிற சாப்பாடு நம்ம சாப்பிட முடியாது. அவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம என்ன பண்ணணும். ஆமா, சமைக்கிறதே அவங்க தானே. நானும் சமைப்பேனே. அப்படியா? அப்ப மெனு அங்க வாங்கி தான் நீங்க செய்யணும். நீங்க வேற, நீங்க எப்பாவது வாய்ப்பு இருந்தா வீட்டுக்கு வாங்க, டிவி பக்கத்துல ஆள்ல மெனு ஒட்டி வச்சிருப்பாங்க. காலையில நான் சமைக்கணும், நைட்ல அவங்க சமைக்கணும். அன்னைக்கு காலையில அவங்க விரும்புந்து நான் சமைக்கலன்னு வைங்க, நைட்டுக்கு நான் விரும்புந்து அங்க இருக்காது. அவங்களுக்கு என்ன சமையல் பிடிக்கும் அதான் எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்களே. ஒரு நாளைக்கு வந்து சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் உப்புமா, ஒரு நாள் தோசை, 7 நாளைக்கு உண்டான மெனு அங்க இருக்கும். அதே போல நைட்ல என்ன தேவைன்ற மெனுவும் இருக்கும். நம்ம காலையில கரெக்டா பண்ணலன்னு வைங்க, நைட்டுக்கு கரெக்டா இருக்கா. இந்த சாப்பாட்டை பேஸ் பண்ணி வீட்டில் என்ன பிரச்சனை வருது? குழந்தைக்கு வந்து காரம் சுத்தமாக பிடிக்காதுங்க. என் மனைவிக்கு வந்து காரசாரமாக இருக்கணும். காலையில் நான் தான் சமைக்கணும், லஞ்சு டிஃபன் நான் தான் பண்ணணும். காரம் கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா குழந்தைனுடைய டிஃபன் பாக்ஸ் ரிட்டர்ன் வரும். காரம் இல்லாமல் கொடுத்து அனுப்பினீங்கன்னா ஒய்ஃபுக்கு கொடுத்து அனுப்புனது அப்படியே இருக்கும்.
நீங்க என்ன கல்யாணத்துல எதிர்பார்த்து மேரேஜ் பண்ணீங்க, எதெல்லாம் உங்க கனவு உடைஞ்சிச்சு, எதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கல? வீட்டில் இப்போ ஒரு துணி இருக்குனாக்கா அந்த துணியெல்லாம் எடுத்து மொத்தமாக சேர்த்து வச்சிருவாங்க. ஒரு 50 துணி சேர்ந்தா தான் துவைப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் கிடையாது. மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு கெட்டு போகிற ஸ்டேஜில் எடுத்து துவைக்கிற பழக்கம்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. இல்லை, உங்களுக்கு இந்த கல்யாணம் இவ்வளோ நாளில் எது உங்களை அதிகமாக இரிட்டேட் பண்ணுறது அவங்க செய்கிறது? சார் அது வந்து அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்துட்டு நம்மள்ட்ட ஒன்று கேட்பாங்கல்ல. அவங்க ஒரு புடவை எடுத்துட்டாங்க, ஐயோ அவங்க வந்து நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் வாங்கினா சாப்பிட்றாங்க, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு காரக்குழம்பா, அது சாப்பிட்லான்னு சொன்னாக்கா வேணாம் எனக்கு ரைஸ் வாங்கிட்டு வா. பைக்கே இல்லைனாலும் பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட சைக்கிள் வாங்கி போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதையும் சரி அவங்க கடை வந்து செலெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்க, எனக்கு இந்த கடையில் தான் வேணும், கான்வென்ட்டில் ஒரு பாய் கடை இருக்குது அந்த கடையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர். என்கிட்ட இப்போ 2 வீலர் இல்லை, இருந்தது அது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் ஃப்ரெண்டுக்கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இதெல்லாம் சார் இது சின்ன சின்ன இதை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினு வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற மாதிரி. வாழ்ந்த வாழ்க்கையே வந்து ஒரு 4 வருஷம்தான். அந்த 4 வருஷத்துலேயுமே வந்து என்னோட வாழ்க்கை சண்டையிலேயே முடிஞ்சுது. நல்லா படிக்கிற பொண்ணு சார். விளையாட்டு போட்டி எல்லாம் வச்சாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வந்து தடை போட்டு இதை செய்யாத அதை செய்யாத, அவங்களோட பேசாத இவங்களோட பேசாத, நான் அடக்குமுறை முதல்ல. அப்புறம் என்ன பண்ணிட்டோன்னா நம்ம கல்யாணம் பண்ணினது பின்னாடி வந்து இவங்க சொல்கிறத நம்ம கேட்டு வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நான் அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிட்டே இருந்து வெளி உலகம் தெரியாமல். உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் வீட்டில் பார்த்தா பண்ணாங்களா, லவ் மேரேஜா? அவங்க என்ன விரும்பி கல்யாணம் பண்ணது, நான் அவங்கள விரும்ப கிடையாது. ஓ, அவங்க உங்களை விரும்பி லவ் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க? 2 நாள் தான் சார். ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து என்னை கேட்டு கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லாமே எங்கள் வீட்டில் 5 பொம்பளை பிள்ளைங்க, நான் 3ஆவது பொண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம வீட்டோட கஷ்ட சூழ்நிலையும் இருக்குதுல்ல, சரி நல்லா வச்சுக்கிருவாங்கன்ற நம்பி ஏமாந்து அந்த லைஃப்குள்ளே போயிட்டேன். அந்த லைஃபுக்குள்ளே போன 2ஆவது நாளே எனக்கு வந்து மாற்றம் தெரிஞ்சா இருந்துச்சு. அடித்து ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் போய் என்னோடய சுதந்திரம் எல்லாமே போய் சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 2ஆவது நாள்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு நான் அப்படி தான் இருப்பேன், இருந்தா இரு இல்லைன்னா போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஒரு நாள் என்ன செஞ்சேன், ஒரு பிள்ளைகளுக்குலாம் விஷம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன பையன் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அம்மா ஏதோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கார கடை சொல்லிட்டான். பக்கத்து வீட்டில் சொன்னவொடனே அதை நிப்பாட்டிட்டீங்க அன்னைக்கு? அவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க. அந்த அக்கா அவன் போட்டு நான் இங்கே இருக்கேன், பக்கத்தில் இருக்கேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், பிள்ளைகளுக்காண்டி வாழு, பச்சை பிள்ளைகளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன்டா அப்படி பண்ணினேன், ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அடுத்தடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு போனேன். அங்கேருந்து இப்போ வந்து அவினாசியில் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து ஹெச்ஆர்ல டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருக்காங்க சார். விஷம் கொடுத்த அந்த நாள்லேருந்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கை மாறி இருக்கு இல்லையா? அங்கேருந்து நீங்கள் நகர்ந்து இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துல உங்களை தடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் அந்த அம்மா இருந்தாங்க. அன்னைக்கு அப்படி ஒரு அறிவுரை சொல்லவோ இல்லை நமக்கு எடுத்து சொல்லவோ ஆளாத போது நிறைய பெண்கள் இந்த மாதிரி குடும்ப சூழல்களில் அவங்கள மாய்ச்சிக்கிறாங்க, குழந்தைகளும் சேர்த்து ஒரு இடத்துல பண்ணிடுறாங்கல்ல, அந்த முடிவை தப்புன்னு நீங்கள் உணர்றீங்களா? உணர்றேன் சார், ரொம்ப தப்பு. ஏன் சாகணும், எதுக்காக சாகணும், அது வயசு கோளாறு. அன்னைக்கு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம மெச்சூர்ட் ஆகி அந்த நிலைமையிலேருந்து நம்ம மாறி வந்துடணும் சார். நம்மளால் முடியுன்ற ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வந்துடணும் சார். அதாவது இறப்பு தான் முடிவுனா அது ஒரு முடிவே கிடையாது என்னை பொறுத்தவரையில். இவங்க சொல்கிற மாதிரி அதை சூசைடுக்கு போயிட்டேன், அந்த முடிவே தவறுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதிர்நீச்சல் போட கற்றுக்கணும் பெண்கள், அதான் முக்கியம். ஆக்சுவலாக சூசைட் தாட் ஒரு பொண்ணுக்கு வந்துன்னா டோட்டலாக கிவ் அப் ஆனால் மட்டும்தான் வர முடியும். அவ்வளோ ஈஸியெல்லாம் பொண்ணுங்கள்லாம் கிவ் அப் ஆகவே மாட்டாங்க. முன்னாடி பெண்கள் ஒரு நிமிஷம் சொல்லு, ஒரு நிமிஷம். சூசைட் போகிற சுச்சுவேஷன் வருதுன்னா உலகமாக நினச்ச ஒரு தன் கணவர் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே லைஃபே இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும்தான். சும்மாலாம் யாருமே வந்துட்டு சூசைட் பண்ணணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க சார். அதுவும் பெண்கள். என் லைஃப்பில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சொல்லுங்கள். என் லைஃப்பில் நான் இவர் தான் உலகம்னு நினச்சி நான் வந்தேன். எனக்கு கிச்சனை தாண்டி எதுவுமே தெரியாது. என்னால் ஒரு நிமிஷம் கூட ஒரு ஜென்ஸ் கிட்ட பார்த்து பேச முடியாது. ஏன்னா எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்படி இருக்கும் போது என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி நடக்குது. நான் அதை சொல்ல விரும்பலை. எனக்கும் என் கணவனுக்கும் ஒரு பெரிய பிரேக் நடக்குது. அந்த டைமில் அவர் என்னை பார்த்து கேட்குறாரு, உன்னால் என்னைக்கா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதி, அதுக்கப்புறம் நீ என்னை கேள்வி கேளு அப்படின்றாரு. என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. என் அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப். இப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து ஏர்லி மேரேஜ் ஒரு நம்பிக்கையில் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அவர் கேட்கும் போது ஆமாம்ல 10,000 ரூபாயில் எங்கே போய் சம்பாதிக்கன்னா வெளி உலகம் தெரியாது, வேலைக்கு போனதில் எக்ஸ்போஷர்ஸில் கணவன் தான் லைஃப்னு டிசைட் பண்ணிட்டு வந்த டைமில் அப்படி ஒரு லைஃப்பில் ஒரு பெருக்கிய டேக் டைவர்ஷன் இருக்கும்போது நானும் சூசைடல் ட்ரை பண்ணேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ். ஒரு பொண்ணு அது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறான்னா அவ்வளோ ஈஸியாக எடுக்க மாட்டாங்க. நம்ம இறந்துட்டா நம்ம குழந்தை என்ன ஆவாங்கன்ற ஒரு பெண்ணுக்கு வந்து என் தாயை நம்பிக்கூட விட்டுட்டு போக மாட்டாங்க சார். பட் அதுக்கப்புறம்
நான் அவர்கிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்காமல் என்னோட பொட்டிக்கு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு நான் 7 வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் இந்தியா, 6 இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், மோர் தென் 35 அவார்ட்ஸ் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட கணவனால் கைவிட்ட பெண்களுக்கு நான் இன்னைக்கு ஒர்க் கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோ பண்ண மேடம், அந்த சாரை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இல்வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும்னு ஏன் உங்களால் நம்ப முடியல? கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமா? அடுத்த திருமணத்துக்கு போகிற அளவுக்கு பிரச்சனையை மொத்த விட்டது நம்மளோட தவறாக இருக்கலாம்ல சார்? இதெல்லாம் ரொம்ப தவறு சார். இதெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப தவறு. இதெல்லாம் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சார். என்னை வந்து என் அக்கா வீட்டுக்காரர் தான் என்னை மேரேஜ் பண்ணிட்டாரு. என் அக்கா இறக்கும்போது என் அக்கா பையன், பெரிய பையன் வந்து 3 வயசு தான். 5 வருஷம் கழித்து எங்கள் அப்பா வந்து மருமகனுக்கு இறக்கப்பட்டு என்னை 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவர் என் அக்காவை கல்யாணம் பண்ணும்போது நான் 4 வயசு பொண்ணு. அப்போ 6 வருஷம் 7 வருஷம் கழித்து அவர் என்னை மறுபடியும் 2ஆம் தரமாக என்னை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. என் அக்கா பையனை, சொந்த அக்கா பையனை வளர்க்கணுன்றதுக்காக எவ்வளவோ எதிர்பார்ப்பில் நான் வாழ்க்கையை அடியெடுத்து வச்சேன். எதுவுமே நடக்கலை. அவர் இப்போ இல்லை, 20 வருஷம் ஆச்சு. அவர் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு அஃபிஷியல் ஒர்க்குக்காக. இப்போ எனக்கு 48 வயசு. என் அக்கா பையன் மேரேஜ் பண்ணி இன்றைக்கி அவன் செட்டில் ஆகிட்டான். இன்றைக்கி நான் பெத்த பிள்ளையோட, ஒரே பிள்ளை எனக்கு, நான் பெத்த பிள்ளையோட தான் இருக்கேன். அவர் சொல்கிறாரு இல்லையா நீங்கள் மாற்றலான்னு. சார், அவருக்காக நான் 13 வருஷம்தான் அவர் கூட வாழ்ந்தேன். எனக்காக அவர் ஒரு இடத்துல கூட எனக்காக அவர் வந்து வாழ்க்கை வாழவே இல்லை. மாமானே கூப்பிட்டு பழகுனதுனால அவர் தான் என்னை ஹோல்டு பண்ணுவார்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் நான் தான் அவரை ஹோல்டு பண்ணி கொண்டு போனேன். அஃபிஷியல் விஷயத்துக்காக அவர் பண்ணின விஷயம், என் அக்கா மாமா எல்லாம் அம்மாங்க முதல் கொண்டு அஃபிஷியலுக்காக ஒருத்தவங்க சூசைட் அட்டன் பண்ணுவாங்களா? என்னாச்சு, பெரிய ஏஜ் போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க சார். போலீஸ்காரங்க வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க, என்னம்மா ஏஜ் டிஃப்ரெண்ட்டாமே, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், சார் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார், எங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த மூத்த பையன் வந்தாலே உனக்கு அவருக்கும் பிரச்சனை வருமாமா, அதனால் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு. நான் சொன்னேன், சார் இந்த இடத்துல 4 குடுத்தனம் இருக்குது, நான் 5 வருஷமாக இருக்கேன். எல்லாத்துட்டையும் போய் இந்த மூத்த பையனுக்கு நான் சித்தின்னு சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் ஆமான்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ வரேன்னு சொன்னேன். என் பக்கத்தில் ஒரு பிளட் ரிலேஷன் கிடையாது, நானும் என் பிள்ளை மட்டும்தான் இருக்கோம். அப்போ நான் எந்த தைரியத்தில் இதெல்லாம் பேசி, எனக்கு இன்றைக்கெல்லாம் நினச்சோம்னா கைகாலெலாம் அங்கே நடுங்குதுங்க சார். எனக்கு வெளிவட்டார எதுவுமே தெரியாது. நீங்கள் எல்லா பெண்களை ஈஸியாக குத்த சொல்லாதீங்க சார். திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கனவுகள் எங்கெல்லாம் உடஞ்சு போச்சு, எங்கெல்லாம் நமக்கு ஏமாற்றம் வந்துச்சு. ஒரு ஓட்டர் ஐடியை தவிர எங்க வீட்டுக்காருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லா குடிகாரரு. பெத்த தாயில இருந்து கூட பிறந்தவங்கல இருந்து எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க. அன்னைக்கு நானு கூட நின்று என் பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஒரு துணையும் இல்லாம நான் என் புருஷன் கூட நின்னேன். இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனாக்கி ஒரு ஆதார் கார்டுல இருந்து, சொந்த வண்டியில இருந்து, ஒரு லைசன்ஸ் பேங்க் புக் வரைக்கும் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு என் புருஷன் என்னை பார்த்து கேட்குற கேள்வி, நீ என்ன பண்ணிட்ட, என்னை பெத்தவங்க அன்னைக்கு பார்க்காத நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொண்ணு நினைச்சா நீங்க திருத்த முடியும்னு சொல்றீங்களா? திருத்தினால எங்களுக்கு என்ன சார் பேர் இருக்கு? அதுக்கு நாங்க வாழ்க்கை ஃபுல்லா தனிமையாவே இருந்துட்டு போயிடலாமே. கூகுள் பே ஓபன் பண்ணி கொடுத்தது, போன் பே ஓபன் பண்ணி கொடுத்தது தான் உங்களுடைய சாதனைகளா? ஆண்கள் வந்து ஒரு உரையில 2 கத்தி வச்சுன்னு இருக்கிற போல, மனைவியினுடைய குடும்பம், எங்களுடைய குடும்பம், எந்த முனை எப்போது தாக்குன்னு எங்களுக்கு சொல்லவே முடியாது. எத்தனை புருஷன்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி குடும்பம் தான் நம்ம குடும்பம் வந்து வேற இல்லை. அவங்க அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா மாதிரி, அவங்க அக்கா தங்கச்சிங்க நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எனக்கு 42 வயசு ஆகுது சார். எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் 17 வயசு வித்தியாசத்தில் நான் கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காருக்கு 58 வயசு. 3 குழந்தைங்களோட பேரன் பேத்தி சம்மந்தி மச்சினர் கொழுந்தன்னு இவ்வளவு உறவுகளோட நான் கல்யாணம் பண்ணேன் சார். ஆனால் இந்நேர வரைக்கும் அவங்க அக்கா தங்கச்சிக்கு செய்கிறதையோ, இல்லை அவங்க கோயில்களுக்கு செய்கிறதையோ, இல்லை அவங்க தெய்வங்களுக்கு செய்கிறதையோ எதையுமே நான் பாக்கி வச்சது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரு, எப்போ உங்கள் வருஷ குலதெய்வம் வீட்டுக்கு எப்போ போகணும், உங்கள் வீட்டில் சைடில் ஏதாச்சும் செய்யணுமான்னு இந்நேர வரைக்கும் கேட்டதே கிடையாது சார். வீட்டுக்காரர் கேட்கலன்றதுனால எல்லா வீட்டுக்காரும் குறை சொல்ற முடியாது. அப்படி இல்லைங்க சார், முக்காவாசி ஆளுங்க அப்படிதான் இருக்காங்க சார். ஒரு ஆண் வந்து அம்மாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அந்த ஆண் தான் மனைவியை நேசிப்பான். காலங்காலமா இந்த தத்துவத்தை சொல்லியே ஏமாத்திட்டு இருக்கீங்க. கல்யாணம்ன்ற பேர்ல ஏமாந்து போறது ஆண்கள் தாமா, நாங்க எங்க உங்களை ஏமாத்துறோம்? 28 வயசுல நீங்க அட்டன் பண்ணி பாருங்க சார், எந்த சந்தோஷம் சார். நான் கல்யாணம் பண்ணி போகும்போது என் அக்கா பையன் தான் 2வது படிக்கிறான், அவனை வளர்க்கறதுக்காகத்தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். தனிமையா நானும் அவரையும் உட்காந்து பேசுனதே இல்லை. எனக்கு இன்னமும் ஆசை இருக்கு. இல்லை, இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். இன்னும் கனவுல உட்காந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பொம்பளைங்களோட உறவுக்கு என்ன கொடுக்குறீங்க? சோறு கொடுக்குறீங்க. மிஞ்சி போனால் அந்த மாமனார் மாமியாருக்கு ஒரு நாள் வேஷ்டி சட்டை ஃபெஸ்டிவலுக்கு வாங்கி தருவீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் பண்ண நீங்கள் விட்டுருவீங்களா? உங்கள் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணணும், உங்கள்
தங்கச்சி பிள்ளைகளுக்கு நாங்கள் வளைகாப்பு பண்ணணும், அது குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு வேற பண்ணணும் சார். என் உங்க வீட்ல அண்ணன் தம்பி இருந்தா உங்களுக்கு பண்ண சொல்லுங்க, நாங்களா வேணாம்னு சொல்றோம். பண்ணுவீங்களா சார்? ஆண்களால தான் பெண்கள் இவ்வளவு சலிப்புகளோட வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறோம்னு சொல்றாங்க. ரியாலிட்டி பேசுங்க. மாமனார் மாமியாரை மதிக்கிறீங்கிறீங்க, மதிக்கிற உங்களுக்கு நான் தலைவணங்குறேன். எத்தனை பேர் மாமனார் மாமியார் போட்டோ வீட்டுல வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கோம். சீனுக்காக சொல்லக்கூடாது. நாங்களாம் 80 கிட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க 12வது படிச்சாங்கங்கிறாங்க, நான் வேற 5வது. எவ்வளவு கனவோட எவ்வளவு நனவோட ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்போம். ஒரு பூ வாங்குறதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும்னா அப்புறம் அவன் என்ன சாரிங்க, அவன் எதுக்கு எங்களுக்கு ஆம்பளையா? எத்தனை பேர் பொண்டாட்டிக்கு சொல்லாம ஒரு நாளாவது பூ வாங்கி கொடுத்துருப்பாங்க? சொல்லுங்க பாப்போம். இதுதான் பிடிக்கும்னு பொம்பளைக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என் பொண்டாட்டிக்கு இது பிடிக்கும்னு. தெரியாது. ஏன்னா நாங்க சகிப்புத்தன்மையோட வாழ்றதுனால தான் நீங்க இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க சகிப்புத்தன்மை இல்லைன்னா நீங்க சட்டையை கழிச்சு திரியணும், நாங்க ஜம்முன்னு இருப்போம். இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்க உங்களை நோக்கி எல்லாரும் ஒரு கேள்வி வச்சிருக்காங்க, உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும்? மனைவிக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் சண்டே வந்து நாங்கள் அவுட்டிங் போவோம். ஸோ அது வந்து பிடிக்கும். எனக்கு வந்து பெருசாக எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. பட் அவங்க என்ன கேட்டாலும் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்ததில்லை. பிடிக்கும்ன்றது சொல்லிட்டாரு, பட் அது வந்து அவர் செய்ய மாட்டுறாரு. செய்யறது தான் வந்து பிரச்சனை. பிடிக்கும், நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறோம், பட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யறது இல்லை, அது மாதிரி சொல்றீங்க. கரெக்டா? ஆமாம். கேட்டால் அவங்களுடைய பிஸ்னஸ் பர்டன், ஸோ அந்த மாதிரி தான் ரீசன் வரும். அவர் உங்கள் மேலே வந்தவொடனே ஒரு விஷயம் சொன்னார். என்ன பேர் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் நீங்களும் சொன்னீங்க, அவரும் சொன்னீங்க. ஏன்னா மாமான்னு கூப்பிட வேணான்னு சொல்லும்போது நான் ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார், கல்யாணம் ஆகி 7 வருஷங்கள்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த புரிதல் அவங்க மேலே வரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யாரையுமே 100% கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு வந்து லைஃப்பில் எதிர்பார்ப்பு அவர்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா, கல்யாணம் ஆகும்போது எனக்கு வந்து நிறையா லவ் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து கிராமத்தில் தான் வந்து பிறந்தேன். ஸோ 3 பசங்க அவன் அப்பாவுக்கு. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணி எங்களெல்லாம் படிக்க வச்சு, நான் என்னை இன்ஜினியர் படிக்க வச்சாங்க, தம்பியும் படிக்க வச்சாங்க, தங்கச்சியும் படிக்க வச்சு. ஸோ அந்த இதில் எங்களுக்கு வந்து அது வந்து மிஸ் ஆச்சு. அந்த லவ் வந்து எங்கள் மேலே கொடுக்குறது. எதுக்கெடுத்தாலும் திட்டுவாங்க. எனக்கு எங்கள் அப்பா வந்து பெருசாக எதுவுமே சொல்லி கொடுத்தலாம் வளர்க்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது லவ் மட்டும்தான். ஸோ அவர் வந்து என்னை டேக் கேர் பண்ணிப்பார் அப்படின்ற ஒன்று தான். அவர் என்கிட்ட கேட்டது. நான் ஆக்சுவலாக ஜாப் போயிட்டுருந்தேன், சிவில் இன்ஜினியர். நீ ஜாப் வந்து போக வேண்டாம், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ பிஸ்னஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணால் எனக்கு போதும், இதை மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்டார். ஸோ நான் அதுக்கப்புறம் மாமனார் வந்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னார். நான் ஸ்டேட் பேங்க்லாம் படிச்சுட்டு இருந்தேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். நீங்கள் போய் படிம்மா, நான் படிக்க வைக்கிறேன் உன்னை அப்படின்னு சொன்னார். இல்லை, அவர் வந்து பிஸ்னஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு, நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். என்னோடய சிஸ்டர் இன்லாவும் கேட்டாங்க. ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன, வாட்ஸ் யுவர் பிளான் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பிளான் இருக்குது, அதுதான் அவரே இருக்கார்ல, எனக்கு என்ன பிளான் இருக்குது? அவர் முன்னாடி போகிறாரு, நான் அவர் பின்னாடி போகிறேன். அவர் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். இது என்ன கேள்வியாக இருக்குது அப்படின்ட்டு நான் அவங்கள பார்த்து யோசித்தேன். பட் அவங்க லைஃப்பில் அனுபவிச்சு அந்த கொஷனை கேட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் வந்து புரிய வருது. இவரோட பிஸ்னஸில் நான் வந்து போகும்போது எங்களுக்குள்ளே நிறையா சண்டை. அவரோட பிஸ்னஸ் வந்து தட்ஸ் மை கப் ஆஃப் டீயாக இல்லாமல் இருக்கலாம், எனக்கு வேறு ஒன்று வரலாம். ஸோ நான் எனக்கு வரும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் நான் பண்ணேன், பட் எனக்கு அது வரல. எங்களுக்கு அதுதான் மெயினாக ப்ராப்ளமாக இருந்தது. என்ன பிஸ்னஸ்மா? அவர் வந்து நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கார். ஓகே. ஸோ நானுமே வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நியூட்ரிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட். கல்யாணம் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டா போதும்னு. என் கணவன் எங்கேயோ, நான் பின்னாடியே வரேன், நீங்கள் பிடிச்சிட்டு போகிற பாதையெல்லாம் தொடர்ச்சியாக நான் வரேன்னு சொல்லி அன்கண்டிஷனலாக அவங்க சொல்லிட்டாங்க. இதை விட மனைவி ஒரு கணவன்கிட்ட என்ன புரிஞ்சுக்க தவறி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ என்னன்னா, என்னோட ஒரு 9 வருஷம் அனுபவத்தை அவங்கக்கிட்ட நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்னோட செயல்பட்டாங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்தில் சாதிக்க வேண்டியது ஒரு 2-3 வருஷத்தில் 100% சாதிக்க முடியுன்றது அவங்களுக்கும் தெரியும். பட் என்னென்னா, அதை சொல்லிக் கொடுக்கும் போது அது புரிதல் வந்து அவங்களுக்கு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் ஃபாலோ பண்ணோம். ஆல்ரெடி வேர்ல்டு வைட் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ட்ராக்கில் வரவங்க மட்டும்தான் ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. பட் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி மாற்றி பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம். ஆக்சுவலாக அந்த சிஸ்டம்லேருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆனோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த டெஸ்டினேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியாது. அதில் வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தான் அந்த புரிதல் வந்து இன்னமே கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு. ஸோ ஒன் ஃபைன் டே நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு வந்து நான் வந்து எனக்கு என்னோட பேக்கெட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நானே ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சைடில் வரல இல்லையா.
ஸோ உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுமான்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 100% ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லா கணவனும் ஒன்று சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க பேங்க் வேலைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஓகே சொல்லியிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு வரும்போது நீங்கள் ஓகே சொல்லியிருக்கணும். இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் கனவை நோக்கி நீங்கள் எந்த ப்ரொஃபஷனை எடுத்து செய்கிறீங்களோ அதை நீங்கள் கற்றுக்கன்னு சொல்லி அங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு பிரேக்கை போட்டு அதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுறீங்க. நீங்கள் கட்டுற சாரட்டில் அவங்கள குதிரையாக இணைக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இல்லை அன்னைக்கு வந்து அவங்க நான் என்னோட ஜாபை தான் நான் கண்டினியூ பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை. மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இதுதான் பண்ண போகிறேன்னா பிஃபோர் மேரேஜே கொண்டு போய் நான் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே கூட்டு போய் காமிச்சேன், இதை தாங்க கண்டினியூ பண்ண போகிறேன், இதுக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பொண்ணு கொடுங்கன்னு சொல்லி தான் நம்ம பேசணும். இப்போ அவங்க சிவில் இன்ஜினியரிங் காலை பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஒத்துப்பீங்களா? 100% ஒத்துப்பேன். சொல்லிடுவாங்க. பட் வந்து நம்ம அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணுற, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுற அப்படின்னா வீட்டில் உன்னால் குழந்தைய பார்த்துக்க முடியாதா, உன்னால் சமைக்க முடியாதா, யாருமே அதை பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க குழந்தையும் பார்த்துட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனும் பார்க்கணுன்றதுக்கு தான். அதுக்கு ஆல்டர்னேட் வேலையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணும், சம்டைம்ஸ் மாப் பண்ணணும்னு நான் பண்ணுவேன், பெருக்கணும். இது வந்து நான் பெருமையாக சொல்ல கிடையாது, ஸோ மியூச்சுவல் தான். பெருக்கணும் நான் பண்ணுவேன், சமைக்கணும்னு நான் பண்ணுவேன், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷர் இருக்குது, இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாது. இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னா அவங்க அவர் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். துடைக்கணும்னா துடைச்சி கொடுப்பாரு, சமைக்கணும்னா சூப்பராக சமைப்பார், எல்லாமே பண்ணுவார். பட் அவருக்கா தோணாது. நிறைய ஆண்கள் என்ன சொல்றீங்கன்னா, நான் ஃப்ரீடம் கொடுக்குறேங்கிறீங்க, நான் ஏதோ விலைக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சேர கொடுக்குறோம். ஃப்ரீடம்னா என்னன்னா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தான் சார். இதுவும் ஒரு அஃபெக்ஷன் ஷேரிங் தான். இப்போ என் ஒய்ஃபுக்கு என்ன வேணும் எல்லாமே செய்யறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்குது செய்யறங்கிறது இல்லை. இன்னும் என்ன தெரியுங்களா, என் ஒய்ஃபை கேட்டாங்கன்னா என்கிட்ட இல்லைனாலும் நான் செய்வேன். ஸோ அது லவ் தான், அதுவும் கேரிங் தான். ஸோ இது வந்து நம்ம இல்லை இவ்வளவு தெளிவாக பேசுகிற நீங்கள், இவ்வளவு புரிதலோடு நடந்துக்கிற நீங்கள், அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, ரொம்ப நாளாக லாங்கிங்னஸ் உங்களுக்கு ஒன்று இருக்குன்னு நீங்கள் பேசலனால புரிஞ்சுக்க முடியுது. இது இங்கே உட்காந்து எப்படியா சால்வ் பண்ணி அதை நிறைவு பண்ணி கூட்டு போகணுங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க, விட்டுட்டு போகணுங்கிற இடத்துல வரல. அதை புரிய வச்சிடணும்னு உங்ககிட்ட ஒன்று இருக்குல்ல, அது தயவுசெய்து வெளில சொல்லிடுங்க.